கேட்பாங்க. முக்கியமான கேள்வி, இந்த படம் சென்சார்ல எப்படி விட்டாங்க? அதான் கேள்வி. எவ்வளவு கட்டு எப்படி விட்டாங்க? ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்க சொல்ல மாட்டோம். எவ்வளவு கட்டு இருந்தது, ரிவைசிங் பண்ணீங்களா? சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது, அதை நாங்கள் வந்து என்கிட்ட பதில் இருந்ததுனால என்கிட்ட ஆதாரம் இருந்தது. சில விஷயங்கள் நம்ம புனைவாகவும் பண்ணியிருக்கிறோம், அதனால வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம். இது எந்த வருஷம் நடந்த சம்பவம்? இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவம் தான், ஆனால் கதை பிரகாரம் 2008. ஸ்டோரி சொல்லும் போது கலையரசன் என்ன சொன்னாரு, ஏன்னா அவர் வந்து லீடா பண்ணியிருக்காரு, கிராமத்துல இருந்து டைரக்டா அங்க போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது எப்படி ஒத்துக்கு வச்சிங்க அவரை? இல்லை, கதை அவர் முதல்ல நான் கதை சொல்றதுக்கு முன்னாடி படிச்சார் அந்த ஸ்கிரிப்டை. படித்த உடனே அவர் வந்து எமோஷனலாக தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அதன் அடிப்படையில் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதுனால தான். அதுல மினிஸ்டர் வராருல பார்லிமெண்ட்ல போய் பேசுறேன், அவர் நம்ம தமிழ் ஏற்கனவே கரண்ட்ல இந்த மாதிரி இருக்கு, சிதம்பரம் மாதிரியே மாடல் அமைச்சிருக்கீங்க. இல்ல அப்படியே வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவான்னு பத்தி காமிக்கிறீங்களா? இல்ல, தமிழ்னு அப்படியெல்லாம் கிடையாது. யாரு இல்ல அந்த கெட்டப் வந்து நான் உண்மையிலே அதே மெத்தட்ல தான் இருக்கு. இல்ல சிதம்பரமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சாயல் இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒண்ணு அப்படிதானே இருக்கும். அது அந்த கெட்டப் கிடையாது, ஆனா அத மாதிரி பண்ணவர்களுடைய ஒரு சாயல். ஆமா ஆமா, அது தெரியல எனக்கு சரியா, நான் அதை பத்தி இது பண்ணல. இல்ல, யாரா இருந்தாலும் உள்துறை அமைச்சரா இருந்தவங்கள தான் நம்ம காட்டுறோம். ஆனா அத மாதிரி ஒரு இன்னொரு போல செய்தல் மாதிரி தான், அத மாதிரி இன்னொரு நபரை தான் நம்ம காட்டுறோம் தவிர அது அநீதி பண்றவங்க தான் நம்ம காட்டுறோம். அநீதி பண்றவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். நாம அத மாதிரி நடக்குதுன்றதான் நம்ம சொல்றோம். அந்த புக் வந்தது அவர் இருக்கும்போது தான், போஸ்டிங் இருக்கும்போது தான், சரிங்களா? அதுதான் கேக்குறாரு அவரு. நீ அவர்தான் அப்ப மென்ஷன் பண்ணி அது வந்து இல்ல, அது வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா தான் இருக்கும். நம்ம அவர் திட்டமிட்டு அப்படி பண்ணல. படத்துல வந்து மிலிட்டரியில சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் போறான், ஒரு ஆர்வமா இருக்கு, அந்த படம் பார்த்தோம்னா சிவரையை பிச்சு ஓடிட மாட்டானா? இல்ல, இது வந்து ஹீரோவுடைய முழு இது என்னன்னா அவர் வந்து அந்த ராணுவத்துல சேரணுன்றதான் அவருடைய ஆர்வமே. ஆனா சில தனிப்பட்ட நபர்கள் அதிகாரத்துல இருப்பவங்க வந்து அதை வந்து தவறா தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது மூலமா இது மாதிரியான பின்விளைவுகள் இருக்குது. இன்னும் நம்ம பாதுகாப்பு இதுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா தான் சொல்றோம் தவிர ராணுவத்துல சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து இருந்தாங்க. அப்பதான் வந்து அந்த ஆளுங்கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து விஷயம் பண்ணாங்க, ஆனா அவர் மேல தான் பழி போட்டாங்க. சோ அது மாதிரி எடுத்து போறீங்களா நீங்க ஸ்டோரி? நீங்க எடுத்து முடிங்களா? இல்ல, வீரப்பன் வந்து இருக்கும் போது யானையெல்லாம் அவர் தான் வந்து கொன்னு பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர் தான் பண்ணுது. ஆனா தேவையில்லாம அவரை வந்து ஒரு விஷயம் பண்ணி சாகடிச்சாங்க. சோ அது மாதிரிதான் படத்துல வச்சிருக்கீங்க சில இடத்துல. ஏன் இல்ல, அது வேற கதை, இது வேற கதை. நம்ம அதுக்கு ஆட்சியாளர்கள் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அநீதி. இது நிறைய உண்மை சம்பவங்களை கொண்ட ஒரு கதை. இது அதுல சில விஷயங்களை நாங்க வந்து புனைவா இணைச்சு இது சொல்லியிருக்கோம். எங்க அது சொல்றீங்க? அப்படி இல்ல, இது வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம். அதனால அப்படி கிடையாது. அதுல இதுக்கப்புறமா நடிக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த இடம் அப்படி வரும்போது அந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணது, அது ரொம்ப நமக்கு ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா அந்த கேரக்டரோட ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா பண்றதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதான் நான் இப்போ ஆடியன்ஸ் சொன்ன மாதிரியே அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ்டா அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஃபேக்கா அந்த மாதிரி இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ட்ரெண்டிங்கா இல்லையா? நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நான் வந்து இதுக்கப்புறம் கேரக்டர் நான் இப்ப நீங்க சாப்பிட நான் சொன்னேன் சார், நான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததான், மெட்ராஸ் அன்பன்ற கேரக்டர் கொடுத்த வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் பல என் கெரியர், என் லைஃபே மாத்துச்சு. அதனால 4-5 வருஷம் இல்ல இப்ப கொடுத்து அதுதான். பட் ஆனா எல்லாரும் தான் பாவம் தலை, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. பட் இப்பயே நான் என்ன சொல்றேன், கேரக்டர்ஸ் கண்டிப்பா ரொம்ப பயங்கரமா வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுவேன். அதெல்லாம் பிரச்சனை. கேரக்டர்ஸும் நெகட்டிவ் வரலாம். ஃபுல்லாவே அந்த படத்துல வந்து அந்த அவங்க நடத்துற அந்த கேம்ப்ல வந்து ஃபுல்லாவே ஹிந்தி தான் இருக்கு. இப்போ நார்த் சைட்ல தான் அதை ஃபுல்லாவே தெரியும், உங்களுக்கு டெய்லி தினம் நடந்துட்டு இருக்கு. இதைதான் சொல்ல வரீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே நடந்ததை நாங்க முறையா இது காமிக்கிறோம். இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதுக்கு கீழே வேலை செய்யறவங்கள நடத்துற விதம் தான் இது. இதுல நிறைய உண்மை சம்பவம் இருக்கு, கொஞ்சம் வந்து புனைவை சேர்த்திருக்கிறோம்னு சொல்றோம். இந்தியாவில் வந்து
நக்சலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அவங்க மேல அந்த தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நக்சல்னே சொல்லியே நீங்க வந்து ஒவ்வொரு டயலாக்கும் பண்ணிருக்கீங்க. இதனால ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கு? இல்ல நாங்க நக்சல்பாரிகளை வந்து நாங்க காட்டவே கிடையாது. இந்த படத்துல நீங்க படம் பார்த்திருப்பீங்க, நக்சல்பாரிகளை காட்டினது கிடையாது. நக்சல்பாரிகளை நாங்க நல்லவர்கள் இல்ல. நக்சல்ன்ற வார்த்தை வந்து என்னன்னா சாதாரண இருக்கிற என் மேலே வந்து நக்சல் சொல்லி ஏதாவது பழி பண்ண முடியும். அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன் மீது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம காட்டுறோமே தவிர நான் யாருக்கும் ஆதரவெல்லாம் கிடையாது. நடந்த சம்பவத்தை கரெக்டா மக்கள் முன்ன கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம். அதை தான் நம்ம பண்றோம். நம்ம இந்திய ராணுவத்தில் தமிழகத்துல இருந்து அதிக இளைஞர்கள் போய் சேர்ந்தாங்க. வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய இளைஞர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து ராணுவத்தை சேரணுன்ற ஆசை இல்லாம போகிற மாதிரி இருக்கு. இல்ல இந்த பார்த்தாங்கன்னா ராணுவத்துல சேரணுன்ற ஆர்வம் தான் இருக்கு. ஏன்னா ஹீரோவே இந்த நாட்டுக்காக தான் நான் போறேன்றதான் அவன் டைலாகே சொல்றான். அவனோட எய்மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மீது இருக்கிற ஆர்வம் தான் அவன். ஏன்னா அவன் வந்து ஃபாரஸ்ட்ல வேலை செய்யறான், அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ். அதுக்கடுத்து ராணுவத்துல வந்து வேலை செய்யணுன்றதும் ராணுவ யூனிஃபார்மே தான். அங்க நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம குறைச்சி சொல்றோம். இங்க வந்து ஓட்டர் இருக்குது, அதை சரி பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்துல சேரக்கூடாது. நானும் வந்து எல்லாரும் தேசியத்தின் மீது அன்பு கொண்டவங்க தான். தேசியம் நல்லா இருக்கணுன்றது தான், நாடு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறது தான். பிரச்சனை இங்க இருக்குதுன்றத சொல்றதுல தப்பு கிடையாது. இல்ல அதுதான் 2008 மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இதே தவறு நடந்துகிட்டு இருக்கு. சில உள்கத்து இருக்கு அப்படின்றத நீங்க அரசாங்கத்தை எடுத்து காட்டுறீங்களா? கண்டிப்பா நீங்க செய்தி பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றதை வச்சு நானும் ஏத்துக்கலாம். சில காட்சிகள் வந்து கிராம வீடு மாதிரி காமிச்சிங்களா, அது பீகார் அந்த மாதிரி இருக்கிற சைட்ல தான் அந்த மாதிரி வீடுகள் இருக்கும். அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதே போல நம்ம தமிழ்நாட்டில் நக்சலைட் சொன்னா கூட குடிச்சிட்டு போவாங்களே தவிர நேரம் வந்து ஜீப்பை விட்டுட்டு அடிச்சு இழுத்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த மாதிரி நடக்காது. அதாவது நீங்க சரியா போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதை விட 100 மடங்கு கொடுமை வந்து நடந்துருக்குது மக்களுக்கு. அத நீங்க வாட்சாத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 120 பேர் வந்து 17 பெண்களை வந்து பக்கத்துல போட்டு கற்பழிச்சு அவங்க நிலங்களெல்லாம் வந்து சூறையாடி அவங்க கிணத்துல வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமா இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாள்ல காலி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதையா தீர்ப்பும் வந்துருக்குது குற்றவாளின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க இதை விட பல மடங்கு இருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து அதனுடைய ஒரு சாயல் தான். நக்சலைட் இல்லாத இந்தியா உருவாக்கும்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இந்த படம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நக்சலுக்கு ஆதரவான படமா இருக்கு. ஒரு படத்தோட இயக்குனரா உங்க கருத்து இல்ல, நம்ம வந்து நக்சல்களுக்கு ஆதரவான கருத்து இது கிடையாது. நாம வந்து ஒரு சம்பவத்தை நம்ம எடுக்கிறோம், ஒரு இளைஞனுடைய கதை. அந்த கதையில அவன் எப்படி யாரால பாதிக்கப்பட்டான்னு நம்ம சொல்றேனே தவிர இது வந்து நக்சல் ஆதரவோ இல்ல வந்து தேசிய ராணுவத்துக்கு எதிர்ப்பு அத மாதிரி கிடையாது. உருவாக்கப்படுற மாதிரி காட்டியிருக்கீங்க. இது நக்சல் வந்து உருவாக்கப்படுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. எதனால உருவாக்குறாங்க இல்ல, அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கலாம்ன்றதுதான். இது வந்து ஒரு கற்பனை தான். அது வந்து ஒரு சில விஷயங்கள் உண்மையா இருக்கும், சில விஷயங்கள் வந்து நம்ம புனைஞ்சு கதைக்காக ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக வந்து நம்ம புனைய இருக்கோம். சில விஷயங்கள் நக்சலைட் கடைசியா கெத்து வந்து நக்சலைட்டா தான் ஆனாரு ஆயிட்டாரு அப்படின்ற இது நீங்க ஏன் வந்து ஒரு தம்பி பழி வாங்கப்பட்டிருக்காரு கொடுக்குறாரு, பழி வாங்கிட்டாங்க. இல்ல ஒரு தம்பிக்காக பழி வாங்க வந்தான்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? நீங்க எப்படி வேணா நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அது வந்து உங்களுடைய சுதந்திரம். நக்சலைட் கிடையாது அது. நீங்க அதாவது தொடர்ந்து நீங்க வந்து ஒருத்தவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் வந்து வன்முறை பாதிக்கப்பட்டுனே இருந்தா ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து இது நடந்த கதைன்றதை விட ஒரு டைரக்டரா ஒரு கலைஞனா வந்து எளிய மக்களும் எதிர்த்து எழுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அது. நீங்க வந்து அது வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்றதாலும் இல்லை. அது வந்து இப்படி ஒரு நடக்கும். நீங்க வந்து அதுக்காக ஒரு மக்களை வந்து தொடர்ந்து அச்சுறுத்தாதீங்க அப்படின்றது தான். கதை புரிதலுக்காக தான் நாங்க கீழே கார்டு போட்டோம். ஏன்னா இது வந்து முழுக்க ஜார்க்கண்ட்ல நடக்குது. கதை டோட்டலா புரியாது. அதனால வந்து சில இந்தி கேரக்டர் வந்து தமிழ்ல பேசுறாங்கன்னு அவங்க முதல்ல கதை படம் தொடங்கும் போதே போடுறோம். அதுதான் சார் சொல்றேன். கதை புரிதலுக்காக இப்ப இந்தியிலே பேசியிருந்தா சில எமோஷனல் எடுபடாது. அப்ப வந்து கதை புரிதலுக்காக இந்த கதையை வந்து இந்தி கேரக்டர் வந்து தமிழ்ல பேசுறாங்கன்னு நாங்க முதல்ல போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அது பண்ணிருக்கோம். பண்ணும்போது நிறைய டைலாக் மாத்தி இருக்கீங்களா? ஏன்னா நாங்க சிங்கிங்ல பாக்கும்போது வாய்ஸ் ஓவர் சிங் வேற மாதிரி இருக்கு, அவங்க வாய்ஸ் ஓவர் லாஸ்ட் வேற மாதிரி கொடுக்குறாங்க, வேற டைலாக்கே வேற மாதிரி இருக்கு. இல்ல அத மாதிரி எல்லாம் எது சின்ன கரெக்ஷன் எல்லா இடத்துமே இருக்கும். அது வேற மாற்றம் இல்லாம அப்படியே பண்ண முடியாது. இல்ல சின்னதா இருக்கும், ஆனா டோட்டலா அப்படி இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ல எடுத்திருக்கிறோம். கேரளாவில் பாலக்காடு எடுத்திருக்கிறோம், தேன்கனி கோட்டை எடுத்திருக்கிறோம், அதுக்கடுத்தது தலகோணம் ஃபாரஸ்ட் ஜார்க்கண்ட்ல எடுத்திருக்கிறோம், அது அப்புறம் வந்து இங்க ஆந்திரா ஒட்டி குப்பம் பகுதியில் எடுத்திருக்கோம். மொத்தம் ஒரு 5 ஸ்டேட். நக்சலைட் இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்கிறவங்க இந்திய ராணுவத்தை நம்பி போகாதீங்க அப்படின்ற ஒரு
மறைபொருளா ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எங்க அண்ணா எல்லாம் வந்து போலீஸா தான் இருக்கிறாங்க, என் தம்பி கூட டிஎஸ்பியா இருக்கிறான். அது கிடையாது. நம்ம வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இங்க இருக்குதுன்றதான் சொல்றோம். அதை வந்து சரி பண்ணி இன்னும் வந்து ஆரோக்கியமா பண்ணலாம்னு தான். சார், இந்த படம் உண்மையாவே நல்லா இருக்குது. மாற்று கருத்து நான் கேட்ட மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற அந்த சம்பளம் கிடைச்சிருப்பா? எல்லாருக்குமே வேலைக்கு தேவையான கூலி வேணும் தானே. ஸோ அது சம்பளம்ன்ற நம்ம தேவைக்கு வந்தா போதும். அது ரொம்ப அதிகமான ஆசைலாம் இல்லை, நமக்கு இருந்தா போதும். நம்ம எல்லா படமும் நம்ம நெக்ஸ்ட் படம் நமக்கு சம்பளம் ஏறணும் நம்ம நடிக்கிறது கிடையாது. அது அதுவா ஆர்கானிக்கா நடந்ததுன்னா சந்தோஷம். பட் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் நமக்கு தமிழ்ல நிறைய தராங்களோ எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் தொடர்ந்து போட போறோம். நீங்க சொல்ற மாதிரி நிறைய சம்பளம் கிடைச்சா சந்தோஷம். கொடுத்த தளபதி அது வந்து ஒரு மாதிரி பாடி சூட் போட்டு அது வந்து ரெடி பண்ணோம். சொன்னார் சார், இந்தியாவிலே ரொம்ப அதிகமா அண்ணன் கொஞ்சம் லைட்டா இப்ப வேட்டம் ஷூட் முடிஞ்சது. அது ஓவரா ஸ்டன்சி கொஞ்சம் டஸ்ட் அது மாதிரி ஒரு மாதிரி 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் போயிரு டஸ்ட் அலர்ஜி, அதனால வரல. இந்தியாவிலே அதிகமா டாக்டர், மருத்துவத்துறை, அப்புறம் ஆசிரியர், இவங்களோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கவங்க வந்து ராணுவத்தை தான் சொல்லுவாங்க. அவங்க தான் உயிர் தியாகம் பண்றாங்க நாட்டுக்காக அப்படின்னு. ஆனா ஒரு ஹீரோவா முன்னால வாங்க, நீங்க கடைசியில வந்து அந்த நக்சலைட்ல கேரக்டர் வந்து ராணுவத்தை கொள்ற மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஹீரோயிஸ் வந்து எப்படி சமாளிச்சீங்க? ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ 1000 பேர் போயிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க. எவ்வளவோ பேர் வந்து கனமா வந்திருக்காங்க நக்சல் தாக்குதலையும் தீவிரவாத தாக்குதலையும். தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு பேர் ராணுவத்துக்கு போயிருக்காங்க. அவங்க குடும்பம், அவங்களோட ஆட்கள்லாம் இந்த படம் அந்த ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வராதா? நம்மள வந்து ராணுவத்தை எப்படி இது பண்ணுவாங்க? இப்போ எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லாருமே நல்லவங்களா இருந்துற போறது, எல்லாத்துலயும் எல்லாருமே கெட்டவங்களா இருந்துற போறது அப்படின்னு தான் உலகம் ஏங்க போகுது. ஸோ அதனால வந்து எல்லாத்துலயும் ஒரு 10 பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம், அது 1-2 தப்பு நடக்கலாம். இல்ல அந்த ஒரு தப்பு வந்து பல பேரை பாதிச்சிருக்கலாம், பல விதமான மக்களை பாதிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த தப்பை யாருமே கண்டுக்காம இருக்க, பாசிட்டிவான விஷயம் மட்டும் காட்டக்கூடாது. எல்லா விஷயத்தோட 2 சைடையும் காட்டணுன்றதான். ஸோ இந்த மாதிரி தவறுகளும் நடந்திருக்குன்னு நம்ம காட்டுறோம். ஸோ அதுல நம்ம வந்து ஒரு கதை நாயகனா அந்த தவறு பாதிக்கப்பட்ட ஒரு பையனா நடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நான் அது அந்த கேம்ப கண்டுபிடிக்கிறது இன்னொரு போலீஸ் அதிகாரி, ராணுவ அதிகாரி தான் வந்து கண்டுபிடிக்கிறார். அவர் நியாயமான ஒரு கண்டுபிடிக்கிறார். எங்களுக்கு ஒரே பயம் என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு பயம் வராது அப்படிங்கிற ஒரு பயமும் வராது. இத மாதிரி ஆட்களை கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. இனிமே இது மாதிரி ஆளுகிட்ட ஏமாந்துடக்கூடாது. பொய்யான அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போய் இனிமே ஏமாற மாட்டாங்கன்றதுதான் ஒரு இதே தவிர, உண்மையான ட்ரைனிங் சென்டர் தேடி அவங்க போய் அச்சீவ் ஆவாங்க. இனிமே அது வந்து ஒரு விழிப்புணர்வு படமே தவிர இது வந்து யாரையும் அச்சுறுத்தல் படம் கிடையாது. 19ஆம் தேதி நீலம் புரட்சியில நீங்க வரீங்க தண்டகாரன். அதே 19ஆம் தேதி படையண்ட மாவீரன் வராரு. வந்தா ரொம்ப ஆரோக்கியமானது தான். அந்த படமும் ஒண்ணும் இந்த படமும் ஒண்ணும். யாருக்கு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க, யாரு வந்து நல்ல கருத்தை சொல்றாங்கன்னும் போது மக்கள் வந்து அதுக்கான ஆதரவு இருக்கும். உண்மையா பாதிக்கப்பட்ட நார்த் இந்தியால இந்த படம் ஜார்க்கண்ட்லயோ நார்த் இந்தியால இந்த படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல ஹிந்தி பண்றாங்க. இயக்குனர் சார், இந்த வந்து ஏதாவது அரசு தரப்புல ஏதாவது இல்ல அது எப்பயுமே சென்சார்ன்றது என்ன, சில கருத்துக்கள் வந்து அவங்க ஆட்சியில் இருப்பவங்களுடைய கண்காணிப்பானதான் இருப்பாங்க. இருந்தது எங்களுடைய விளக்கத்தை கொடுத்தோம், அது பிறகு அது சரியாச்சு. சூப்பர், எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி.